ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாகவும் சோகமாகவும் இருப்பீர்கள்னு நம்புகிறோம். இன்றைக்கு இந்த லைவின் நோக்கம் ஒரு குழு, அதாவது ஊழல் ஒழிப்பு குழு அதாவது ஊழல் எதிர்ப்பு படை உருவாக்கணும்ன்ற வாட்ஸ்அப்பில் உருவாகியிருக்குது. இதுக்கான காரணம் நிறைய பேற்ற ஃபோன் கால்ஸ்களும் ஊடகங்களை பார்க்கல. இந்த வெள்ள நிவாரணத்திலேயே நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு. அதாவது சாதாரண மட்டங்கள்லேருந்து பெரிய மட்டங்கள் வரைக்கும் ஊழல் நடந்தால் ஊடகங்கள் சொல்லுது. பட் குறிப்பாக சாதாரண மட்டங்களில் நடந்த ஊழல்கள் தெரிய வருது. ஊடகங்களுக்கால நேரடியாக கூட தகவல் வந்திருக்கு. முதல்ல இந்த குழு என்னென்னு பார்ப்போம். இது யாருக்காக எதிரான குழு கொண்டா இல்லை. இது கூடுதலாக அரசுக்கு ஒரு ஆதரவான குழு தான். தனி அரசாங்கத்தால் ஊழல் ஒழிக்க முடியாமல் இருக்கு. மக்கள் தான் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு சொன்னால், எங்கெங்கே ஊழல் நடக்குதோ அதை ஊழல் எதிர்ப்பு பிரைபரி கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தனித்தனியாக செயல்பட முடியாததுக்காண்டி ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணியிருக்குது. விரும்பின நீங்கள் இணையலாம். இப்படித்தான் நாங்கள் உங்களுடைய வைத்தியசாலைகள் வைத்தியத்துறையில் நடந்த அநீதிக்கு எதிராக ஒரு குழு ஒன்று ஆரம்பித்து சட்டத்தரணிகளோட நாங்கள் வழக்குகள் எல்லாம் வைக்க ஆரம்பித்த இடத்துல அந்த குழுவும் ஒன்று இருக்குது. இதுவும் சட்டத்திறனிகள் இருக்கிற 4 பேர், ஒரு சுப்ரீம் கோர்ட் லோயர் உட்பட மொத்தம் 5 பேர் இருக்கணும். ஸோ அவர்கள் எங்களை கைட் பண்ணுவார்கள். இந்த நோக்கம் மெயினாக யார் ஊழல் செய்தாலும் கேட்கறது. குறிப்பாக ஊழல் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு யார் ஊழல் செஞ்சாலும் அதை கேட்குறோம். அதுதான் இன்றைக்கு முக்கியமானது. ஸோ குறிப்பிட்ட அந்த துறைக்கு நாங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணுறது மூலம் சட்ட நடவடிக்கை தான், அல்லது தீர்வு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிற மூலமாகவோ அல்லது அவர்களுக்கு தெரியப்படுத்துவது மூலமாக தீர்வு. ஊழல் எதிர்ப்பு படை, ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ் இஸ் பிகின் நவ். இது ஆல்ரெடி இருக்குது. எங்களோட இருக்கிற மக்கள் ஆஸ்பத்திரி சம்பந்தமான ஊழலுக்கு எதிராக ஒரு குழு ஒன்று தொடங்கினா அதில் இருக்கணும். மெயினாக இது செய்ய வேண்டி வந்ததுக்கு என்னன்னு கேட்டால், நிறைய பேர் இப்போ ஊழல் ஒழிக்கிறோன்னு சொல்கிறோம், ஊழல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவைக்கு யார் மணி கட்டுறது? ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது, மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. தமிழ், இங்கிலீஷ், சிங்களம் 3 மொழியிலையும் இருக்குது. இது ஏன் உருவானதுன்றது காரணம் மக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ எத்தனையோ பேர்ட்ட ஃபோன் கால்கள் ஊடகங்களை பார்க்க இந்த வெள்ள நிவாரணத்தில் ஊழல் ஜனங்களை எவ்வளோ கஷ்டப்படுது. அந்த காசை கொடுக்கறதுக்கு நிறைய இது யாருக்கான பதிவுன்னா, நீங்கள் யாருக்க பார்க்க உங்களுக்கு கோபம் வருதோ உங்களுக்கான பதிவு. இது எந்த ஒரு ஜிஎஸை தாக்குறதும் கிடையாது, எந்த ஒரு கவர்மெண்ட்டை தாக்குறதும் கிடையாது, எந்த ஒரு டிஎஸை தாக்குறதும் கிடையாது, எந்த ஜிஏ தாக்குறதும் கிடையாது, எந்த ஒரு அரச இயந்திரத்தை தாக்குறதுக்கான பதிவும் கிடையாது. அதுக்கான நோக்கம் கிடையாது. அந்த குழு அரசுக்கு உதவி செய்ய, அரசு ஊழல் ஒழிக்கத்தானே வந்திருக்கு. அப்போ பாவம் தானே கஷ்டப்படுது. அப்போ மக்களாகிய நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாரும். அதுக்காகத்தான் சச்சில அரசு செஞ்சாலும் நான் கேட்போம். அதில் பிரச்சனை கிடையாது. இது யாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குழு இல்லை தானே, மக்களுக்காக உருவான குழு. மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற உருவாயிருக்கு. அதில் குறிப்பாக வெள்ள நிவாரணத்திலே ஊழல். அரசு 25,000 கொடுத்துருக்கு, ஒரு இடங்களுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்கு. இந்த மீனவர்களுக்கு 7 நாள் உணர்வு கொடுக்க சொல்லி எல்லாத்தையும் போட்டுறோம் நாங்கள். அதே தான் கொடுக்கறதுல அவரே எல்லா வீடுகளுக்கும் போய் ஜனாதிபதி கொடுக்கல. ஆனால் இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் அப்போ நிர்வாக கட்டாயம் கொண்டு இருக்கும். அவருக்குள்ள மினிஸ்டர்ஸுக்குள்ள மந்திரிங்க, அவைகளுக்குள்ள ஒரு கட்டமைப்பு. அதே மாதிரி இப்போ ஆளுநர், அதுக்குள்ள ஒரு கட்டமைப்பு. அப்படியே மொத்தமாக கடைசி அங்கே இருக்குன்னா ஜிஎஸ் கிராம சேவகர், அதுக்கு மேலே டிஎஸ் டிவிஷனல் செக்ரட்டரி, இப்படி போய் கொண்டு இருக்கும். ஸோ ஊழல் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், திருப்பியும் சொல்கிறேன், எந்த கிராம சேவருக்கு எதிரான பதிவு கிடையாது. ஆனால் அதை பார்க்க உங்களுக்கு கோபம் வந்தால் உங்களுக்கான பதிவு, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ குறிப்பாக இது ஊழல் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், இப்போ மேலே மேல்மட்டம் மாறிடுது. ஊழல் இல்லாதவர்களாக விளங்குது. வேலை சிலர் செய்ய முடியாமல் இருக்கணும், அதை ஊழல் செய்யறது இல்லை. சிலது செய்யணும் கல்வியில, அதை புறாக பார்ப்போம் ஆதாரங்களோட. இப்போ ஜிஎஸ் மட்டத்திலிருந்து வெளிக்கிறது ஊழல். அங்கே மேல்மட்டம் மாறப்போறது இல்லை. இப்போ சாதாரணமாக காவல்துறைகளும் ஊழல் செஞ்சு கொண்டு இருக்கு, ரோட்டில் லஞ்சம் வாங்குறது எல்லாமே. அப்போ நிறைய ஊழல்கள் இலங்கை முழுக்க நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இதே எப்படி கட்டுப்படுத்துறோம்டா, மக்களாகிய நாங்கள் அவேர்னஸ் இருக்கணும். எங்க போய் எந்த துறைக்கு சொல்லணும், எங்க முறைப்படுறது. பிரைபரி கமிஷன், ஊழல் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு பிரிவு, கன்சியூமர் இருக்கு, கன்சியூமர் கோர்ட் இருக்கு. உங்களுக்கு நுகர்வோர் சம்பந்தமான பிரச்சனை கன்சியூமர் கோர்ட் இருக்குது. உமன்ஸ் அபியூஸுக்கு அதுக்கு புரிம்பா இருக்குது, சைல்டு அபியூஸுக்கு புரிம்பா இருக்குது.
எல்லாத்தையும் கொண்டு போய் பார்லிமெண்ட்ல எல்லாத்தையும் சொல்றதுக்கு பார்லிமெண்ட் என்ன குப்பை தொட்டி. அப்ப அதுக்கண்ட ஒரு பிரிவு இருக்கு. அப்ப அந்தந்த பிரிவிட்டு நாங்கள் நாடுவோம். அப்ப சட்ட வல்லுநர்கள் இங்க இருக்கிற வழிகாட்டினோம். நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னா அந்த கீழே வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணைய வேண்டியதான். இணைஞ்சிட்டு உங்களுக்கு தகுந்த ஆழத்தோட இந்த இலங்கையில் எந்த பாகத்துல wherever in the place in Sri Lanka, those who can join in here, wherever corruption is happening, you can join here. Then you can update your details wherever you are in Sri Lanka. So இலங்கையில் எங்க நீங்க இருந்தாலும் நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணலாம். அங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொன்னா அங்க வந்து ஆதாரத்தோட போடப்படும். லோயர்ஸ் இருப்பினா பாப்பினோம். ரைட் இன்ஃபர்மேஷனை கேட்கறதா, இல்ல வந்து ஹியூமன் ரைட்ஸ் சொல்றதா, இல்ல வந்து உமன்ஸுக்கு சொல்றதா, இல்ல சைல்ட் அபியூஸ் சொல்றதா, இல்ல பிரைமரி கமிஷனர் சொல்றதான்னு அதை கைட் பண்ணிடும். அவ கைட் பண்ணோடனே நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை செயல்படுத்துறதுக்கு நாங்களே நேரம் சொல்லித்தரோம். ஆன்லைன்ல ஜூம் கிளாஸஸ் இருக்குது, வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்குது, வாய்ஸ் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. ஏதாவது ஒன்றுக்குள்ளால உங்களுக்கு தகுந்தாரங்களோட சொல்லித்தரப்படும். நீங்களே போட முடியலன்னு சொன்னா நாங்க கைட் பண்ணி உங்களுக்காண்டி போட்டு தரலாம். கடிதம் எல்லாம் எழுதி உங்களுக்கு அந்த நிவாரணங்கள் கிடைக்க வைக்கிறதா நோக்கம். ஸோ இங்க வந்து நான் திருப்பி சொல்றேன், இந்த ஜிஎஸ் மட்டத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு 2 உதாரணம் நான் சொல்றேன். நேரடி உதாரணம் நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா ஆதாரம் என்னட்ட இருக்குது. இங்க ஒரு ஊர்ல வந்து மரம் தரிக்க சம்பந்தமாக ஒரு விவாதம் நடந்தது ஒரு வேலியில. அப்போ ஒரு வீட்டுக்காரர் வந்து மரத்தை தரைக்க சொல்லி கேட்டினாங்க இந்த வெள்ளம். அந்த வீட்டுக்காரர் அது மரங்கள் தரைக்க கூடாது, என்னண்டா அது இழுப்ப மரங்கள் கனகாலம் நிக்கிறது, அதனால தரைக்க கூடாதுன்னு சொல்லிச்சுனா. அப்போ பின்னே அது சின்ன வாக்குவாதம் மாதிரி வந்தோடனே இந்த வீட்டுக்காரர் மரத்துக்கு சொந்தக்காரர் ஜிஎஸோட காய்ச்சினான். அந்த ஒரு வயதானால் சீனியர் சிட்டிசன் அவர் காய்ச்சார் அந்த ஜிஎஸோட. அந்த ஜிஎஸோட அதை அப்படி தரைக்க முடியும், நான் தான் கமிஷன் கொடுக்கணும், நான் தரைக்கலாம், நீங்க பேப்படாம இருக்கணும்னு காலம் சொன்னார். பின்னேரம் வார தரைச்சா என்ன அடுத்த நாள். அப்ப யோசிக்கணும் எப்படி இந்த ஊழல் வேலை செய்யுதுன்னு சொல்லி. அப்ப அங்கே ஏதோ பால் வாக்கப்பட்டிருக்கோ அல்லது வேற ஏதாவது நீர் வாக்கப்பட்டிருக்கோ அல்லது ஏதாவது செல்வாக்கு வாங்கினமோ தெரியாது. அப்ப காலமே ஒன்று காய்க்கிறேன், பின்னேரம் அல்லது அடுத்த நாள் காலமும் மாறி கேட்கிறேன் நீங்க தரைச்சா என்னன்னு சொல்லி. அப்ப அது மட்டும் இல்ல, விசாரணைக்கும் வரணும்னு சொல்லி என்ன மரம் தரைக்கிற சம்பந்தமாண்டு டிஎஸ்ல இருந்து வருது. மரம் தரைக்கிறதான இருக்கிறது தான் டிஎஸ் ஆபீஸ். மரம் தரைக்கிற சம்பந்தம் கலந்துரையாடல் வருது கடிதம். இங்க கடிதங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட டிஎஸும் ஜிஎஸும் வேணும்டா நீங்கள் பிரைமரி கவுன்சிலர் இருக்க விருப்பம்டா சொரியலாம். உங்களோட பேர் என்னன்னு சொல்லி இல்லை, பேர் சொல்லி சொன்னா வேலை போயிடும். ஸோ இனிமேல் ரெண்டாலும் விரைக்கல அந்த மாதிரி மக்கள் விரைக்கல ஒழுங்கா செயற்பட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா மானம் போகும், அது ரெண்டாவது வேலை போகும். இன்றைக்கு புதிய கீரை கலியுகத்தில் என்னன்னு சொன்னா அந்த காலங்களில் எல்லாரும் தங்களோட கடமை உணர்ந்து வேலை செஞ்சார்கள். இந்த காலத்துல கடமை உணர்ந்து செய்யறதில்ல, போய் கதிரைக்கு சூடாக்கிட்டு வர்றது. எம்பி மேல தானே செய்யணும், டாக்டர் புகானந்தாயா தானே செஞ்சோன்னு இருக்கிறார். கட்டி செஞ்சாவட்டு கதிரை சூடாக்கிட்டு வேற பேராக வச்சிருக்கிறாரு இல்ல. அப்ப அதனோடியால சில பேர் சும்மா காய்க்கிறது, என்னத்தை எங்க காய்க்கணும்னு தெரியாது, இதான் பெரிய பிரச்சனை. சில பேர் ஒன்றுமே காய்க்கிற இல்லை, சில பேர் நியூட்ல காய்ச்சி கொண்டு இருக்கேன். அப்ப எங்க விட்டுனா அப்ப கதிரைக்கு சூடாக்குறதுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கல. அப்ப தெளிவா வேலை செய்யணும். வேலை செய்யலைன்னா அந்தந்த இடங்களுக்கு கம்ப்ளைண்ட் போகும், வேலையும் போகும். அப்ப ஒன்றில் வேலை போகும்னு சொன்னா வேலை செய்யணும், கடமையாண்டு இல்லை பயத்துல, அல்லது மானம் போகும்ட்டா வேலை செய்யுது. நான் எடுத்த கீதையை, அதாவது ஆடிப்போன அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீதை மாதிரி இதுதான் இந்த கீதை. கலியோ கீதை என்னன்னு கேட்டா ஒன்றில் வேலையை போகக்கூடாதுக்கு வேலை செய்யணும், மானம் போக வைக்கணும். ஏனென்றா கடமையை செய்ய வைக்க, சும்மா கேட்டா செய்ய மாட்டேன். அடுத்து இப்ப எல்லாம் போய் கையெழுத்து வைக்கணும், நீங்க எல்லாம் டிஜிட்டலுக்கு மாத்திக்கணும், ஆன்லைன் அப்ரூவலுக்கு மாத்திக்கணும். ஃபுல் ஸ்ரீலங்கா டிஜிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும். நாட் ஓன்லி எஜுகேஷன் பட் ஆல்சோ ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா ஷுட் பி இன் டிஜிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். டிஜிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எல்லாம் ஈஸி, எல்லாம் ஆன்லைன் அப்ரூவல் கடை எல்லாத்துக்கும் ஒரு ஆப். இப்போ வெள்ள நிவாரணம் ஒரு ஆப், டிஸ்ட்ரிக்ட் வைஸா இலங்கை முழுக்க மாகாண வைஸா ஒன்றை போடுறது, அப்புறம் மாகாணத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா போடுறது, அப்புறம் அதுக்குள்ள டிஎஸ் டிவிஷன் எல்லாம் போட்டு அதுலேயே நீங்கள் ஃபோம்களை ரப்பி அப்படி கொடுத்தா உடனே ஆன்லைன்ல உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் கூட அது காசு போடுற மாதிரி செய்யலாம். இது விதானியார் வந்து 2 ஆக்களை வாண்டுவர், மூஞ்சியை பார்ப்பர், எனக்கு தெரிஞ்சவனா கையெழுத்து வைப்பர், இல்லையா நான் போட்டு வாண்டுவர், அல்லது அங்கால போய் கவனிக்கிறேன்டா அந்த மரத்துக்கு மாதிரி செய்வர். இப்படி எல்லாம் நடக்கும். அப்போ ஆன்லைன்ல வர வேணும். அடுத்தது உண்மையில நீங்கள் இதை பார்க்கிறாக்கள் கொடுத்து வச்சீங்கன்னா நானும் தான் கொடுத்து வச்சேன், ஏன்னா எனக்கே என்ன நினைக்கிறேன், நான் தான் போட்டு பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறது. நீங்க நம்புறீங்களோ தெரியாது, திருப்பி பார்க்கறது, திருப்பி பார்க்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன், என்ன காய்ச்சல் காரணம்
இன்றைக்கு ஃப்ளோவில் வரும் தண்டுபாட்டுக்கு இன்றைக்கு ஸ்ட்ரக்சர் தான் கை கட்டிருத்தான். இந்த அதாவது உயர்கல்வியால நாட்டை மாற்றுறதுன்ற ஒரு செக்ஷன் பார்த்துட்டோம். முதலாவது இன்டெகிரேட்டட் ஃபார்மிங், ரெண்டாவது இன்டெகிரேட்டிவ் மெடிசன், அதாவது வெஸ்டர்ன் மெடிசன் லோக்கல் கிடையாது, அலோபதி ஆயுர்வேதிக் சித்தா எல்லாம் சேர்ந்தது நிறைய இருக்கு. அதை பற்றி கேட்கறதுனா இருக்கலாம். இன்னும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. இந்த கேப் இன்றைக்கு இது எது முக்கியமானதுதான். இதை கத்தி வெட்டி ரத்தம் போடணும்னு சொன்னா உடனே ஆஸ்பத்திரி தானே கொண்டு போகணும், கொண்டே தையல் தானே போடணும். அந்த நேரம் சித்தா மெடிசன் செய்யல. அது மாதிரி என்ன, அது மாதிரி சில பேருக்கு ரொம்ப கடுமையான பிரச்சனை, வயதுல கை காலில் எல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா நடுக்க பெயின் கில்லர் கொடுக்க முடியும், கொடுக்கல. பெயின் கில்லர் கொடுத்தா கேஸ்ட்ரிக் வந்து அதுக்கு இன்னொரு மருந்து கொடுக்கணும், இப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ அதுக்காண்டித்தான் இன்டெகிரேட்டிவ் ட்ரெட்டின் சேர்ந்த மெடிசனை பற்றி கதைக்கிறதுக்கும் அது பிறகு பார்ப்போம். உதாரணத்துக்கு எடுத்துனா கைவட்டியோ மண்டோட ரத்தம் முடினா உடனே ஆஸ்பத்திரி இருக்கும். அது மாதிரி உடனடி தேவை என்ன, பசிச்சா சாப்பாடு, பிறகுதான் ஷர்ட்டு இதுகள் எல்லாம் அடிப்படை உணவுடைய உறைகள். அப்ப இந்த மூன்றுக்குமே இப்ப இந்த மலையாள பிரச்சனை மக்களுக்கு. அதுதான் வெளிநாடுகள் இப்ப ரணில் ஐயாவோ அல்லது எங்கட அனுரா ஐயாவோ அல்லது எங்கட அரசியல் தலைவர்களோ வந்து தங்கட வீட்டு காசு தேவை உலக நாடுகள் கொடுத்து சொல்லியிருக்கு, மக்களை உடன். இதே மாதிரி முந்தியோருக்கு இந்தியா உணவு பொருள் கொடுத்தது. அப்ப கொழும்புக்கு வந்துட்டு இங்க வந்ததெல்லாம் வெறும் அரிசியும் இது இருந்தான். அப்ப என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கதைச்சவன், அவன் தான் விஜேபி சாமான் அனுப்பினவன். அப்ப அவன் என்னென்ன வந்து கேட்டான். மக்கள் என்ன சொன்னவர், எங்களுக்கு இல்லையா டீச்சிங் அந்த காசு குறைஞ்சாக்கள், அதாவது ஆக வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஆக்களுக்கு தான் கொடுக்க சொன்னது. அப்ப மக்களை கேட்ட இடத்துல சில பேர் அதிலே அதிருப்தி சொன்னவன். அதில அவன் கொடுத்திருக்கிறது ஐங்கர சாப்பாடு சத்துமா, மற்றது டின் ஃபிஷ், மற்றது இந்த நிறைய கோர்லிக்ஸ் ஐட்டங்கள், நிறைய அரிசிமா, அப்படி ஒரு கிட்டத்தட்ட 20 ஐட்டம் அங்க கொழும்புக்கு வந்தோடனே எல்லாம் 10 ஐட்டமா மாறிடுது. ஒரு யாழ்ப்பாணத்து வரைக்கும் 2 ஐட்டம் தான். அப்ப நான் அவங்க சொன்னா, இனி நீங்க கொடுக்க இல்லை, அந்த கவர்மெண்ட் கொடுக்க இல்லை, ஜிஎஸ் வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் என்னென்ன இங்க கொடுத்துருக்கேன். சில இடங்கள்ல ஆன்மீக நிலையங்கள சாப்பாடு அன்றைக்கு அன்னதானம் கல்யாணம்னு சொன்னா முன்னுக்கு சொல்லுங்க, இவ்வளவு சோறும் கறியும், சோறு சாதாரண கறி, சாம்பார் ரைஸ் இருக்குது, சோப்பு அரிசி இருக்கு, வெள்ளை இருக்குது. அடுத்தது இன்றைக்கு பருப்பு, குழம்பு, அப்பளம், பொரியல், பீட்ரூட் கறி, மற்றது இந்த வரை இப்படி ஒரு 15 லிஸ்ட், வடை, பாயாசம், மிளகாய் பொரியல் என்று சொல்லுவீங்க. நீங்க இதை ஒன்றை மிஸ் பண்ணா உங்களோட ஒர்க் பண்ண நல்ல ஒரு சிஸ்டம். அது மாதிரி இவைகளும் வந்து கொடுக்கல, ஒரு கவர்மெண்ட் கொடுக்கல ஒரு கெசட் மாதிரி கொடுக்கணும். நீட்டுக்கு இன்னென்ன இருக்கு உங்களுக்கு ஒரு ஆளு கண்டு இவ்வளோத்தையும் பார்த்துட்டு தான் எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கேன் சைன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நான் அவருக்கு சொன்னேன். உமண்டு கேட்டவ இந்த முறை வந்து நிறைய பேர் சென்று பண்ணினேன், சாமான்டாலும் சரி, காசுண்டாலும் சரி. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் கஷ்டப்பட்டு மலையில பிரச்சனை படுறவனை போய் பார்க்க முடியாத ஜிஎஸ் இருந்தேன்னா அந்த சீட்டை காலி பண்ண. இது வந்து எல்லா ஜிஎஸ்க்கு உரியது கிடையாது. எப்பவுமே இந்த பதிவுகள் இப்ப நான் சில வளையில குருக்கள் மேல தாக்கி இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, நல்ல குருக்கள் மேல தவறானவே விரிக்கணும், அவர்களுக்கான பதிவு. அதே மாதிரி அரசியல்வாதிகள் நல்லவர் இருந்தா கோச்சுக்கொள்ளாங்க, அப்படி நல்லவர் இருக்கிறாங்க தெரியல, அது நீங்க கோச்சாலும் பிரச்சனை இல்லை. மற்ற ஒவ்வொரு துறையிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், சரிதானே? அப்ப எங்கட பதிவுகளால கெட்டவர்களை சொல்லிக்க நல்லவர்கள் பாதிச்சுட்டாங்க. எங்கட பதிவுகள் வந்து அதை பிளவராயிட்டாங்க, நல்ல வைக்கிறது. ஸோ அந்த வகையில இன்றைக்கும் வந்து பிளவுற ஜிஎஸ்க்கும் சில டிஎஸ் மேரிக்கும் தான் இவைக்கு பொலிசும் கொஞ்சம் உணர்ந்த. அப்ப அந்த செல்வாக்கில் அதை செஞ்சு பழகி கொண்டு வைக்கணும். அப்ப இது அனுர அரசுக்கு தலைமைப்படுத்த தெரியாது, தெரியப்படுத்தினா கட்டாய நடவடிக்கை நடக்கும். என்னன்னு சொன்னா கவர்மெண்ட் அதுல வேலை ஸ்ட்ரிக்டா இருக்கு. தெரியப்படுத்த வேண்டியது மக்களாகி நம்ம எல்லாத்தையும் வந்து வீடு வீடா வந்து ஜனாதிபதி பார்த்து கொடுக்கிறார், அது வெள்ள நிவாரணம் கொடுத்துருவோம், அது ஜிஎஸ் தான் செய்வோம். ஜிஎஸ் வீடு வீடா வந்து தரையில்லைன்னு சொன்னா நீங்களும் கூட ஏசிஎஃப்க்கு வந்து ஜாயின் பண்ணுவோம். எந்த ஜிஎஸ் தரையில்லை ஆதாரங்களோட போடுவோம். நாங்கள் அதுக்கு எங்க போடணும்னா சட்ட வல்லுநர்கள் இருக்கிறோம், அவங்க எங்களுக்கு சொல்லி தெரிவிக்கணும். நாங்கள் அதன்படி கேட்டு அந்த அவைகளுக்கான நிவாரணத்தை வாங்கி கொடுக்குறது தான் இந்த குழு. பயப்படாம ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் ஜாயின் பண்ணலாம். தமிழ் தெரிஞ்சாக்கள், ஆங்கிலம் தெரிஞ்சாக்கள், சிங்களம் தெரிஞ்சாக்கள் நீங்க ஜாயின் பண்ண இலங்கை பிரச்சனையா இருக்க வேணும். ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு ஆதாரத்தோட போடும்போது இந்த ஜிஎஸ் எந்த இடத்துல எனக்கு ஃபோன் கால் நேற்று வந்தது 3 நாள். எந்த இடத்த வந்து பார்க்கல என்ன செய்யலாம், எந்த இடத்த வந்து பார்க்கல என்ன செய்யலாம், வாட்ஸ்அப் மெசேஜ்லேயும் வந்திருக்கு என்ன செய்யலாம். அப்ப மக்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்க நாங்கள் அதுக்கான தீர்வு கொடுக்கணும். இல்லைன்னா அதுல விஷயம் இல்லை, சட்டங்களும் தெரியும், கொஞ்சம் சட்டத்திறனிகள் இருக்கிறேன், எங்களை தெரியாட்டு அவைகிட்ட கேட்கலாம். அப்ப நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் இந்த குழுவை உருவாக்கின மொழி. இது அரசாங்கத்துக்கு எதிரான குழு ஒன்று இல்லை, தற்செயலா அரசாங்கம் விட்டா அதுக்கு எதிரான குழு தான். அதில் மாற்றுக்கிறதுக்கு ஊழல் எதிர்ப்பு படை, ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொன்னா
மெயினா இது யாருக்காண்டி உருவாயிருக்கின்ற ஆரெல்லாம் நாங்கள் ஊழலை ஒழிக்கிறோம் என்று சொல்லி வந்து கொண்டு தாங்கள் ஊழல் செய்யணுமோ அவைக்கு தான் முதல் அடிபடும். அதுக்கு பிறகுதான் சாதாரண மக்கள் ஜிஎஸ்என் தானே டிஎஸ்என் தானே ஆளுங்கண்டு இல்லை. ஸோ உங்களோட நிறைய பேர் ஊடகங்களில் போட்டிருக்குது இந்த நிவாரணங்கள் சரியா கொடுக்கூட இல்லை, எங்கள்கிட்ட பெரிய இல்லை, ஜிஎஸ் தங்களுக்கு தெரிஞ்சாக்கள் குடிக்கணும்ண்டு. ஸோ அதை இதையும் சொல்லிட்டு நான் விட்டுறேன். முந்தி இப்போ வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கு. எப்படின்னு சொன்னா இந்த பெண்களை முன்னேற்றம் 10 வருஷமா முன்னேற்றாங்க. என்னது, அவர்கள் சிறு சிறு கைத்தொழில்கள் செய்வார்கள். ஊறுகாய், மோர் மிளகா, அப்பளம், வடை, இந்த பினாட்டதுகள், சின்ன சின்ன கைத்தொழில், குடிசை கைத்தொழில்கள், இந்த பனியோடில பெட்டி அதுகள் எல்லாம். அப்ப இதுகளுக்கு முறைப்படி பதிய வேணும் கவர்மெண்ட்ல. அது நல்ல விஷயம். பதிய போறதுக்காக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிறுவனங்கள் வெளிநாடுகள்ல இருந்து காசு கொடுக்கும். இது நான் ஆல்ரெடி நல்லூர் டைம் போட்டது. நிறைய ஜிஎஸ் வரைக்கும் காட்டேன். மூஞ்சிய கண்டா கால திரும்பி போச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. இது யாருக்கு இந்த பதிவுன்னு சொன்னா அதை பாக்கைக்கு யாருக்கு கோபம் வருதோ அவைக்கு பதிவு, அவையத்தான் சொல்றேன். பாக்கைக்கு அது நல்ல சந்தோஷமா இருக்குன்னா உங்களுக்கு உதவி செய்ய வந்த பதிவு. வடிவா விளையும். வெரி சிம்பிள். இதை பார்க்கிறவைக்கு கோபம் வந்துன்னு சொன்னா உங்களுக்கு எதிரான அமைப்பு நாங்கள், உங்களுக்கான பதிவு தான் இது. உங்களுக்கு எதிரான பதிவு. இதை பார்க்க யாருக்கெல்லாம் சந்தோஷம் வருதோட எவ்வளவு கஷ்டப்படுறது இப்படி ஒன்று வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு உதவ வந்த பதிவு அவைக்கு பத்திரம். இந்த குழுவால, இந்த குழுவுல ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யும். ஒரு கல்ல 2 மாங்காய், ஒரு கல்ல 2 மாங்காய் மட்டும் இல்ல, பல உள்ள நெறிகளையும் இழுத்தலாம். ஒரு கல்ல 2 மாங்காய் அது பிள்ளைக்க நெறியும் இழுத்தலாம். சரி, இப்ப அந்த மகளிருக்கு உதவி செய்யற விஷயத்தை நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். என்னன்னு சொன்னா நிறைய மக்கள் அதால பாதிக்கப்படணும். மகளிரை ஊக்குவிக்கிறோம் சொல்லி உலக நாடுகளுக்கு காசு கொடுக்கும். உமன்ஸ் டெவலப்மெண்ட்ஸுக்கு, தையலை கொடுக்கும், இந்த சவுகாரஞ்சியருக்கு கொடுக்கும், உள்ளூர் உற்பத்திகள் எல்லாம் கொடுக்கும். அது குரோஸ் கணக்கில் அதை வாங்குறது சில ஆட்கள் வேண்டி அவைகளுக்கு டீல் போட்டுட்டு டிஎஸ் வரைக்கும் பெறும், ஜிஎஸ் வரைக்கும் பெறும். எல்லாரும் சேர்ந்து மகளிர் எல்லாரும் வாங்கோ, நாளைக்கு ஒரு கூட்டம் எல்லாம் வாங்கோ கட்டுவீங்க. அப்ப இந்த மகளிர் எல்லாம் போவேணும் 300 நாளும். அப்ப அங்க எல்லாம் கணக்கு காட்டப்படி இன்றைக்கு இவ்வளவு டீ கொடுத்தோண்டு எல்லாம் பண்ணப்படும். கிட்டத்தட்ட 1.5-2 லட்சத்துல முடிஞ்சு போட்டு மிச்சம் ஒரு 50 லட்சத்தை அடிச்சிருவாங்க எல்லாம் ஷேர் பண்ணி. சரிதான், இது காலங்காலமாக நடக்கிறது. அது என்னன்னு நான் விளங்கப்படுத்துறேன்டா, ஒவ்வொரு மீட்டிங்கை போய் வைக்க சொல்லப்படும் என்னன்னா ரீசேஷனை பற்றி கேட்டுப்படாங்க. அப்ப மகளிர் அமைப்பிட்ட உற்பத்திகள் வந்து இலங்கையில செய்யப்படுற பொருட்கள் எப்ப விற்கலாம்னு சொன்னா வடிவா கவனம் கட்டுக்கொள்ளணும். எப்ப விற்கலாம்னா சும்மா விற்கலாம். அதுக்கு வந்து இது இருக்கணும், என்ன லைசன்ஸ் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதை பாருங்க, இந்த சித்தாலே ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, இதுல எஸ்எல்எஸ் இருக்கப்படும், அவை இது பதிஞ்சிருக்கணும், இல்லைன்னா விற்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்ய விடுவினம். கிராமங்கள்ல ஜிஎஸ்டி பெர்மிஷன் எடுத்து, பிஐஜி பெர்மிஷன் எடுத்து அதை பதியணும். இப்ப குமாரி என்டர்பிரைசஸ், அல்ல சத்யா என்டர்பிரைசஸ், லாவண்யா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி பதிஞ்சிட்டு அவ உருவா செய்யலாம், அப்பளம் செய்யலாம், என்ன பண்ணா அவைக்கு தெரியுமா செய்யலாம். பதியாமலும் செய்யலாம், விற்கலாம். ரிவர்ஷன்ல தானே. இப்ப ஃபுட் சிட்டியில போனா பதிவு கேட்பான். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறா இன்டர்நேஷனல் லைசன்ஸ் கேட்பான். அதை கனப்பட செய்யலாம். லோக்கல்ல விற்கிறதுக்கு பதிவு பண்ணும். அப்ப 10 வருஷமா பதிவெடுத்து கொடுக்காத ஜிஎஸ் மேலே வினிக்கணும். என் பழைய விளங்கப்படுத்தணும். அப்ப இவையெல்லாம் உமன்ஸை டெவலப் பண்ணு வேர்ல்டு முழுக்க ஃபண்ட் இருக்கு. வேர்ல்டு ஆர்கனைசேஷன் சொல்லி நிறைய இருக்கு உமன்ஸுக்கு. அது குறிப்பா ஏசியன்ஸுக்கு உதவுன நிறைய அமைப்புகள் இருக்குது. அதோட இந்த பெரிய வியாபாரி மேல நல்ல தொடர்பு வச்சிருக்காங்க. நாங்கள் இவ்வளவு பேருக்கு பயிற்சி செய்யப்படுறோம்னு கூப்பிடுவாங்க. தையல் பயிற்சிங்கன்னா அது நிறைய காசு கொடுப்பாங்க. 8,000-10,000 பவுண்ட்ஸ். அது பெரிய அளவுன்னா நிறைய கொடுப்பாங்க. அதை வேண்டது வேண்டி கொஞ்சம் ஜிஎஸ்டிஎஸ் மேல கைக்கு ஓடுறதுக்கு கொஞ்சம் 300 பேரை கூட்டியாரா விளையாடி பேசுவாங்களே, ஏதோ தங்கட விட்டு போயிடாம உங்களுக்கெல்லாம் நாங்க இவ்வளவு செய்யறோம், நீங்க வேறீங்களுக்கு 2 பேச்சு விடும். அங்க 2 பேருக்கு இல்ல, தாங்கள் அடிக்கிறது. சரி என்று மக்களும் போய் கொண்டிருக்கிறேன். 10 வருஷமா போயிடும். போனா 10 வருஷமா இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு கொடுக்காதாக்கள் எத்தனை பேர் தான் மாசியப்பட்டியில ஒரு ஒம்பளை இருக்கிறா. நேர நாங்கள் பிஎம்எஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் போயிருக்கிறோம். நல்லூர்ல நடந்த எக்ஸ்பீரியன் போய் நிறைய பேர் தொடர்புல இருக்கிறோம். சிறுகை தொழில் பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் செய்யணும். அவைன்ற புலம்பெயல் எங்களோட ஊடகங்கள்ல அது போட்டிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். தங்களுக்கு அது பதிஞ்சு செய்யறது ஊடகத்தில இல்ல. நாங்கள் நல்லூர்ல ப்ரோக்ராம் வச்சு நாங்கள் கண்டறியாதாக்கள் இப்படியானாக்கள் என்ற பொருட்களை சந்தைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை செஞ்சு கொடுத்தாங்க, மார்க்கெட்டிங். அப்ப ஆன்லைன்ல வந்து மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்க அப்ப தங்களோட கஷ்டங்களை சொல்லிச்சு நேரடியாகவே. அப்ப ஐபிசி முடி வந்து டபிள்யூபிசியில ப்ரோக்ராம் நடந்தா அங்க பெரிய பெரிய ப்ரொஃபைலான ஹை ப்ரொஃபைலானாக்களை போய் தான் அதை பிடிப்பேன் அப்படி கேமரா. சரிதானே. இந்த சாதாரண மக்களை பிடிக்கலன்னு ஒரு வம்பளை வந்து நேரே சொல்லிச்சு. இவதான் நம்ம உறவு பாலம் செய்யணும். மக்கள் நல்லா சரியா அடையாளம் கண்டு கொள்ளும்போது மீடியாக்களுக்கு இல்ல, வியாபாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு இல்ல, சில சமயவாதிகளுக்கு தொடர்பு இருக்கு. அவங்க எல்லாருமே மாறி மாறி ஒரு விளையாட்டை காட்டுறது. கல்விமானர்களுக்கு இல்ல, இவர் அவருக்கு ஒரு பொன்னாட போப்பார், அப்புறம் இவர் அதை படம் எடுப்பார், அப்புறம் இவர் அதை எடுத்து ஊடகங்கள்ல ஓடுவார். இப்படியே மக்களை ஒரு மாயையில வச்சிருக்காங்க. சரிதானே.
இப்போ கல்விச்சாலையில் ஒரு பிரின்சிபல் நியமிக்க போறோம்னா தாங்கள் ஒரு ஆளை பிளான் பண்ணி போட்டு இவரா நல்லா செய்வார்னு சொல்லி ஊடகங்கள்ல முன்னுக்கே போட்டுடுறது. அப்புறம் தங்களை ஆகலை விட்டு இவர் தர்றோம். இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தெரிவிக்கான 3 பேர்ட்ட பேர்ல முதலாவது இருக்கிறதுக்கு ஆல்ரெடி ஊடகங்கள்ட சப்போர்ட் இருக்கு. ஆனா கேட்டா படியல் சொல்றாங்களா அவர் இங்கிலீஷ் தெரியாம இப்படி கேரக்டர் பிரின்சிபல் எல்லாரும் முன்னும் பிளான் பண்ணிட்டு இப்ப அநியாயம் நடந்திருக்கும். ஊடகங்கள் ஒன்றுமே கேட்காது. என்னன்னா அவைகளும் விலைய போயிருப்பினா பணங்களை வாங்கி இருப்பினா இல்லை என்னன்னு தெரியல. முன்னுக்கே அவைக டீல் இது உண்மை. இதுக்கான இது வேணும்னு பாத்தீங்கன்னா அநியாயம் நடத்தணும் குரல் கொடுக்குற ஊடகம் ஏன் அநியாயம் இவ்வளவு நடந்து ஒண்ணு கேட்காம இருக்கணும் சில விஷயங்கள்ல. சரி, அடுத்த இந்த உமன் சம்பந்தப்பட்டதும் இந்த ஊடகம் கலைக்கிறேன். அவை கூட என்ன பேர் ஐபிசி கூடி போய் தமிழ் கூட போனதும் எடுக்கவே இல்லைன்னா அந்த பொம்பளை கவலைப்பட்டது. ஆனா விட்டா உணவு பாலம் என்ன அதில் கோடிக்கணக்கில் வேற மக்கள்கிட்ட காசு எடுத்து நான் இங்கே செய்யறேன் அங்கே செய்யறேன் படம் எடுக்கலாம் கரிமொழி பேர் வைக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் செய்யலாம். அவைகளால இனிய வேண்டிய ஆட்டம் இங்கொன்னு செய்வீங்களா அதை ரெண்டு விளக்கங்கள் கொடுக்கிறது தானே. நீங்க நேர்மையான ஊடகம் நினைச்சீங்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் இந்த பதிவுகள் நீங்க அப்படியே போடலாம். காப்பிரைட் இதுல சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படியே போடுறதா போடலாம். இல்லையென்று சொன்னால் நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்க இருந்து நான் போயிட்டு என்னால வலிக்கிட்ட ஒரு ஊடகங்களுக்கு வரையலாம். சரி, அப்புறம் ஒவ்வொரு ஊடகம் கூவிக்கும் அதுக்கு போனோம் இதுக்கு போனோம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனபடியால இதென்ற ஊடகம் எடுத்துக்கொண்டு இது லைட்டிங்கள் காணாண்டா எனக்கு அது தெரியாது. உங்களோட லைட் எல்லாம் கொண்டு வந்து என்ன வச்சு வடிவாடுங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாலே நல்லா ஃப்ரீயா கலைக்க வராது. என்ன டேக் ஓவர் பண்ணிக்கா நான் வருவேன் லைஃபுக்கு. நீங்க பிளான் பண்ணி இதெல்லாம் கேமரா எல்லாம் கொண்டு வந்தா எனக்கு ஒன்றும் வரா. நானே சொல்லி போய் இதை வந்து நிற்கிறேன். இது நான் பிளான் பண்ணிக்காச்சேன். இப்போ பிரபஞ்சத்துல இருந்து ஆனவர் இதை பற்றி கதை கேட்டீங்க நான் வருவேன். இவ்வளவுதான் என் லைஃப். இதே அப்படியே போடுவீங்களா போடுங்க. இல்லையான்னு சொன்னா நோ வெரி சாரி. ஸோ மக்கள் தான் நீங்க இனங்காணணும். இந்த வியாபாரிகள் ஊடகவியலாளர்கள் எப்படி வேலை செய்யணும் வேண்டும் நியாயத்துக்காண்டி குரல் கொடுக்கணுமோ. ஒரு சில ஊடகங்கள் இப்போ குரல் கொடுக்குது. இந்த என்ன சொல்ற வெள்ள நிவாரணம் சரியா கொடுப்படையிலேண்டு அதுவும் என்ன பின்புலம் இன்னைக்கு இன்னொரு அரசியல் கட்சியின் பின்புலமா இருக்கு. இவன் ஆட்சியை விழுத்தோணும் இங்க வாங்க ஒரு தடவை ஆட்சியை விழுத்தோணும்னு சொல்லி ஒன்றும் செய்யாதீங்க. உண்மையா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை பப்ளிசிட்டி பண்ணுங்க. ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஊடகம், ஒரு கட்சிக்கு 4 ஊடகம். எந்த கட்சியுமே சார்பில்லாத ஊடகத்தை காட்டுங்க பார்ப்போம். கிடையாது விலகும். சரி, திருப்பி அந்த பொம்பளை விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த இவையல் வந்து அந்த பெண்களுக்கு அந்த அந்த பிசினஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுக்க உதவி செய்யறது இல்லை. எப்படி உதவி செய்யறது பார்ப்பாங்க. அங்க பிஹெச் போவார். போனா கேட்பார் நிலம் கார போட்டு இருக்கா, நிலங்கார கூட எவ்வளவு வேணும் அந்த இடத்துக்கு வேண்டிய வீட்டுக்கு வச்சிருக்கலாம்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வச்சிருக்கா வெளியில ஒரு இடம் எடுக்கணும். வெளியில ஒரு இடம் எடுக்கிறதுக்கு 2 லட்சம் குறையாம அட்வான்ஸ் எல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. வாடகை 10,000 குறையாம எடுக்கலாம். இது அவ்வளவு அதுகிட்ட இருக்குமென்னு சொன்னாங்க அந்த பொம்பளைட்டு. அந்த பொம்பளையை ஊறுகாய் செய்ய போகுது. ஊறுகாய் வித்தா அவ்வளவு வரும். ஒரு பொத்துல 30 ரூபாய் 50 ரூபா வந்தது இல்லை. 10 வித்தா 300 ரூபாய். 300 ரூபாய் வருமானத்துக்காண்டு ஊறுகாய் செய்கிற பொம்பளை ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு கட்டடத்தை எடுத்து காரப்பட முடியுமோ? முடியாது. இது கூட தெரியாத முட்டாளுகள் தான். தெரியும் அவங்களுக்கு முட்டாளுகள் தான் இந்த பெண்களை நாங்கள் பெண்களை உதவி கூப்பிட்டுருவோம். ஆனா இந்த பெண்களும் பாவம் என்ன அதுகளுக்கு தான் தெளிவில்லை. பாவம் 10 வருஷமா தாங்கள் ஏமாத்துறாங்க. ரொம்ப துன்பியல், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது எனக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து காய்ச்சல் பரவாயில்ல திரும்பி இருக்குது. இந்த பதிவோட இந்த சுயதொழில் செய்கிற பெண்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் கூப்பிட்டா போவாதீங்கோ. சரியோ? கூப்பிட்டா நீ சொல்லுங்க ஜப்பா என்னடா இவ்வளவு ஆரண்டு வீட்டுக்கு பிறகு எல்லாரும் கட்டுறத வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கரையில செய்யலாம்னு சொன்னாங்க. சரி என்று போனா காரை எழுப்பணும், ஏசி கூட்டணும், இது மேல வந்து சீட் அடிக்கணும் என்றால் உளஞ்செய்ய காசு இருந்தனா அந்த பெண்ணீர் ஊறுகாய் செய்ய போது, அப்பளம் செய்ய போது, மோர் மிளகா செய்ய போது. இவங்க கேட்கறது இல்லாம யாருட்டா அப்பளம் மோர் மிளகா ஊறுகாய் செய்கிறது, இந்த வில்வம் பொடி இப்படி இப்படி சின்ன வருமானம் வந்து பெரிய பெரிய வருமானம் செய்யறவங்க பதிவே இல்லாம வித்து கொண்டிருக்கிறாங்க வெளிநாடு. இன்கம் டேக்ஸும் கட்டுறது பிஹெச்ஐயும் அதை போவாது. எல்லா பிஹெச்ஐயும் அப்படி இல்லை. சங்கால இருக்க பிஹெச்ஐ இல்லை ஸ்ட்ரைக். சில பிஹெச்ஐ கைக்குள்ள வேண்டாம் வேண்டாம் அப்படி வாங்கிட்டு போயிட்டீங்க. வேண்டாம் இப்படி கன விளையாட்டுறது இருக்கு. சரிதானே? அப்ப ஊழல் ஒழிக்கணும்டா எங்களோட இணையும். நாங்கள் சட்ட வழிதான் போவோம். ஆக்களை போய் அடிக்க போவது இல்லை. சட்ட முறைப்படி லோயர்ஸ் இருக்கிறோம் என்னென்ன முறையில செய்யணும். இப்ப திருப்பி அவனை முடிச்சிட பெண்களுக்கு வந்து இந்த இதுவரைக்கும் ஏமாத்தி இருந்தா ஜிஎஸ்ஓ டிஎஸ்ஓ இது யாரு கண்டா எல்லா ஜிஎஸ்க்கும் எல்லா டிஎஸ்க்கும் ஏமாத்துறோம். நீங்களுக்கு பெண்களை பயன்படுத்தி பெண்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்குறோம், அந்த அமைப்பால கொடுக்குறோம். 58 ட்ரைனிங் ஒவ்வொரு கிழமையும் போகுதுகள். இந்த நல்லூர்ல வந்து இருந்ததுகள் வந்து போற சில பேர் எனக்கு 500 ரூபாயும் அப்பயே வாராமம் அண்டைய விற்கிறது 100 ரூபாய் கூட வராண்டா என்ன ஒன்றும் தரமாட்டாங்க இப்ப என்ன 10 வயமான கொடுக்க உங்களை 15,000 சொல்றது. பிறகு மீட்டிங் நீங்க நாளைக்கு மீட்டிங் இருக்கணும். முதல் ஜிஎஸ் ஒரு மீட்டிங் வைப்பார். டிஎஸ் கூப்பிட்டு சொல்லுவார்
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பதிகிறது மட்டும் நீங்க கேட்கக்கூடாது உத்தரவாங்க வேண்டாம், அது ராணுவ ரகசியம், அதை காய்ச்சி போடாங்க. அப்ப அதை கதைக்காமல் விக்கலாது, பிசினஸ் ரீசேஞ்ச் செய்யாம மோர் மிளகா விக்கலாது. அப்பயே அந்த பொம்பளை மோர் மிளகா விற்கணும், அப்பயே இந்த மீட்டிங் வர வேணும். உன்னால வந்து மோர் மிளகா விற்கிறதுக்கு பிசினஸ் ரீசன் எடுத்து கொடுக்க முடியாது ஜிஎஸ்ஆர் டிஎஸ்ஆர். பிறகு ஏன் 10 வருஷம் அவையில நாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு ட்ரெயின் பண்றோம் கொண்டு வரேன். ஏன் கொண்டு போறோம்னு சொன்னா இவைக்கு காசு, இவை அடிக்கிறது அறியோ. அப்படியே வருஷம் பதிஞ்சு விட்டா என்ன நடக்கும்? அந்த பொம்பளை மோர் மிளகா 12 வைங்கோ, குமாரி என்டர்பிரைஸ் 15. குமாரி வந்து மோர் மிளகா அப்பளம் எல்லாம் செய்கிறா, நல்ல டேஸ்டாகவும் இருக்கு, தரமாகவும் இருக்கு, விலையும் குறைவு, சரியா இருக்குன்னு ஃபுட் சீட்ல போட்டாச்சு, விலப்படுது. 50 வித்தப்படுத்தா அடுத்த 500 வரும், பிறகு 1000 வரும். அவ டெவலப் ஆயிடுவா. அவ பிறகு வேண்டிய உணர்வாழ்வு மீட்டிங் போக மாட்டாளோ. அப்ப தாங்க வைத்து பிள்ளைங்க பார்க்கிறாள், இதுதான் உண்மை. சோ முக்கியமா இந்த பதிவு, இந்த பெண்கள் சிறு கைத்தொழில் செய்யற நீங்கள் கூப்பிட்டா போயிடாதீங்க. இல்ல உங்களோட தலைவர் போறதா போய்கொண்டே இருக்கும், அவங்க மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அல்லது நீங்கள் பிரைவரி கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. எப்படி எனக்கு இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்து தரையில யாருக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையோ போடும்போது அங்க வந்து நிலம் வந்து காரகலத்து இருக்கணும், ஏசி கூட்டி இருக்கணும், மாடி வீடு கட்டி இருக்கணும் என்று சொன்னா மோர் மூலம் விற்கிற மனுஷியாவது எப்படி முடியாது. அப்ப ஏதோ இருக்கிறதோட அதுக்காண்டி அடிப்படை சுகாதார வசதி இல்லாமல் சட்டத்தை மீறி செய்ய சொல்லல. விஏஜை ஓரளவுக்கு பார்த்து அந்த பொருளுக்கு தொற்று வராத மாதிரி நீங்க கையூர் எல்லாம் பாவிச்சு நீட்டான ஓரளவு நடந்தா நீங்க வந்து பிசினஸ் ரீசர்ச் சர்டிஃபிகேட்டுக்கு சைன் பண்ணணும். பிஹெச்ஐ சைன் பண்ணி ஜிஎஸ் சைன் பண்ண பிசினஸ் ரீசர்ச் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் டிஎஸ் ஆபீஸ்ல. அது எடுத்தா தான் அதை கொண்டே விற்கலாம், இல்லையா விற்கலாம். அப்பயே செய்யணும் மோர் மிளகாய் படியா விளையாடணும். அப்ப இந்த இந்த ஊழல் எங்க வலிக்கிறது? பேசிக்கா ஜிஎஸ் டிஎஸ் மேல இருந்து வலிக்கிறது. தங்களுக்கு தெரிஞ்சாக்களை பார்த்ததாக இப்ப இல்ல ஒவ்வொரு முறை நிவாரணம் கொடுக்க எனக்கு புகார் வந்திருக்குது. இவைகள்ல அந்தந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் மேலோட கொஞ்சம் கைக்கு போட்டு வச்சிருக்கீங்க, பசுமா கெத்தா தெரியுமா என்ன யார் இருக்கிறாரு. ஸோ அவரும் 6 மணி பிறகு வருவார். அவருக்கு தமிழும் முழங்காது, இங்கிலீஷும் முழங்காது, சிங்களத்துல சொன்னாலும் 6 மணி பிறகு முழங்காது. இப்ப சில ஸ்டேஷன்களுக்கு கம்ப்ளைண்ட் அப்புறம் மாறி இருக்கு. தமிழ் தெரிஞ்சாக்கள் நீட்டாக்களை போட்டிருக்கோம். அதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு சல்யூட். ஸோ வேற என்ன, ஊழல் எதிர்ப்பு படை ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இன்றைக்கு அந்த பேர்ல யாழ்ப்பாணம், அதாவது நிர்வாகம் நல்லூர் நடந்த நிர்வாகத்துக்கு ஒர்க் பண்ணி அந்த நிர்வாகத்தில இருந்து ஆளை தூக்கியாச்சு. பிறகு அதே மாதிரி வைத்தியத்துறையில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ மக்கள் இருக்கணும், அது ஒரு குரூப் போகுது. இது இப்போ ஸ்பெஷலா வந்து ஊழல் ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஊழல் செய்யறவைக்கு தான் இது. அவைகளுக்கு எதிரான சட்டம் நடவடிக்கை அது ஆரண்டம் இல்லை. ஆனா நாங்கள் அரசுக்கு உதவி செய்யணும். அரசு பாவம் கஷ்டப்பட்டு ஊழல் ஒழிக்க தெரியுது, நாங்கள் அரசுக்கு உதவி செய்வோம். இந்த குழுக்குல இணைஞ்சு இந்த வெள்ள நிவாரணம் சம்பந்தமாக ஊழல் செஞ்சாலும் இந்த பெண்களுக்கு வந்து குறிப்பாக பெண்கள் மட்டும் இல்லை, யாரும் இல்லை, சிறு கைத்தொழில் செய்கிற ஆட்களுக்கு வந்து இன்னும் பிசினஸ் ரீச் பிஆர் கிடைக்கலையோ நீங்க வந்து தாராளமா போடலாம். என்னடா இவ்வளவு இருக்கு, இது வரைக்கும் சைன் பண்ணல எந்த டிஸ்ட்ரிக்ட் சரிதானே. those who did not take business insurance certificate in Sri Lanka, wherever you are, you can join this group, as well as you can send your message that we are so and so, we are trying to register our business register for a long time, still we didn't get. That can be in Sinhala or English or Tamil. Any language is acceptable. We will do our needful with our advocates guidance. Thank you so much. So வேற என்ன இதை பார்த்து நீங்கள் மற்றவங்க சொல்லுங்க. இதுல அந்த அந்த கீழே வாட்ஸ்அப் குரூப் போட்டிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணி வெள்ள நிவாரணம் கிடைக்காத ஆக்களும், பெண்கள் வந்து பிசினஸ் பதிவு முடியாத பெண்கள் மட்டும் ஆண்கள் சிறு வயதில் செய்கிறார்கள், இதுவரைக்கும் 5 வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்கு மேலே பிசினஸ் பதிவு படையில்லை என்று சொன்னால் வந்து ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் அரசுக்கு நன்றி சொல்லுவோம். மீனவர்கள் மீன்பிடிக்க போவாட்டிலும் அவர்கள் ஒரு கிழமைக்கு கொடுக்க சொல்லி இருக்குது. ரோட்டுகளை முந்தின மாதிரி போடா நல்லா போட சொல்லி ஜனவரி சொல்லி இருக்கிறேன். இது ரெண்டையும் பாராட்டும். அதனால கல்வியில செஞ்ச ஊழலுக்கு அதுக்குரிய என்னென்னு சொல்றது பலாபலன்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். எங்கே என்னென்ன சட்டத்துக்கு புறமாக நடந்தால் யாரும் தப்ப முடியும். ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பலம் இருக்குண்டு நிறைய பேர் நிறைய செஞ்சவன் இன்றைக்கு இங்கேயும் காணல. குறிப்பா உலகத்துக்கே போலீஸ்காரன் வேலை பார்த்தா அமெரிக்கா பென்டகனுக்கே அடி விழுந்து வைப்பான். அப்போ ஒசாமா பின் லாடன் அடிச்சவன். ஆனபடியால் யாருமே தப்ப முடியாது இயற்கை இந்த நியதியில இருந்து. அதான் நேற்று வந்து கர்ம சித்தாந்தம் புத்த பகவான் போச்சு சொன்னான். ஸோ அதே இதுதான். அதனுடையால நீங்க எந்த அரசுனாலும் சரி, நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, உங்களோட கடமையை உணர்ந்து பாரபட்சம் பார்க்காமல் உங்களோட அரசியல்லாம் பார்க்காம செய்யுங்க. குறிப்பா அது கல்விச்சாலைகள் கல்விக்கூடங்கள்ல வந்து உங்களோட நியமனங்கள் கொடுக்கல எந்த கல்வினாலும் உங்களோட சார்பு இருக்கும்னு செய்யாங்க. திறமைக்கு மதிப்பு கொடுங்க. இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா சுத்தி கொண்டு இருக்குதா மக்கள் வேலை செய்யல. இதெல்லாம் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட். அப்ப அது சீரா வரைக்கும் நான் சொல்லி கொண்டு இருப்பேன். ஸோ வேற என்ன, வாழ்க வளமுடன் குரூப்பில் அடைஞ்சு ஊழலுக்கு எதிர்க்கிறதுக்கான ஒரு அணியா நாங்கள் திரளுவோம்.
அது எது படையா ஆன்டிகிராஃப் ஃபோர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ எல்லாம் டிஜிட்டல் தான். வாட்ஸ்அப்பில் நினைஞ்சா ஜூம் மீட்டிங்கில் மீட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் குரூப் காலில் மீட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் எப்பப்போ ஃப்ரீயாக அப்பப்போ போட்டாலும் பார்த்துட்டு அப்டேட் பண்ணலாம். லோயர்ஸ் இருப்பினா அதை கைட் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.